ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மந்திரக்கே சாவி. அதாவது நம்ம மைவி 3 நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங்க்கு மேலே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதாவது நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் மெம்பருக்கு வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்றத ஒரு தகவல் வரலையே அப்படின்ற எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம். அப்படி இருக்கும்பொழுது சடனாக பார்த்திங்கன்னா சில்வர் ப்ளஸ் கோல்டு, டைமண்ட், க்ரௌன் இந்த எல்லாருமே வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அத்தனை அமௌண்ட்டு கூட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிடுச்சு. சடனாக எல்லாருமே பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் ஒரு 1 ஹவராவது இந்த மைவி 3 டாபிக் போயிருக்கும். அதாவது என்னென்ன அமௌண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு அவங்களுடைய கடனோ இல்லை வந்து அவங்களுக்கு அதாவது ஒரு கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து இந்த நகையை நம்ம மூட்டணும் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்கியிருப்பாங்க இதெல்லாம் பேசிட்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு சின்ன சஜஷன் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இதெல்லாமே நம்ம கணக்கு போட்டோம், அதே மாதிரி இன்னி ஒரு சின்ன கணக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, நம்ம மைவி 3 ப்ராடக்டை நம்ம வாங்கணும். இப்போ நம்ம வர அமௌண்ட்டில் ஒரு 10% ஆகுது. அந்த அமௌண்ட்டில் நமக்கு என்ன அமௌண்ட் வருதோ ஒரு 10% அந்த அமௌண்ட்டில் நம்ம மைவி 3 ப்ராடக்டை நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு கணக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டு கொடுக்குற மைவி 3 எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தடைகளை தாண்டி நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மைவி 3 ப்ராடக்டை நம்ம வாங்குறதுக்கு தயங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தால் அடுத்தடுத்த மாதமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஎம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட்டு வந்து நேற்று ரிசீவ் ஆகிடுச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்துருச்சு. அதாவது லாஸ்ட் வீக்கு சனிக்கிழமை, அதாவது 8ஆம் தேதி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு டேட்டில் எல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் இன்னும் வரலன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடிபி. அதாவது நேற்று வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாருமே பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் ஓடிபி எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 9-9:30 வரைக்கும் வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என் டீமில் நிறைய பேர் ஓடிபி வரலன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நானும் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர்த்துக்கு ஓடிபி வரல. அதாவது 9-9:30 மணிக்கு மேலே வரல. ஆனால் ஈவினிங் வந்து ஒரு 4-5 மணிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே தெரிய ஆரம்பித்து நிறைய பேர் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நான் கூட 8:30 மணி தான் கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 9-9:30 மணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிபி வரலன்னு சொல்லணும், யாருக்குமே வரல. ஆனால் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் நான் செக் பண்ணேன், கண்டிப்பாக வரல. ஆனால் காலையில் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் பார்த்தேன், செக் பண்ணேன், ஓடிபி வந்துச்சு. ஏன்னா நான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் நேற்று கொடுத்துட்டேன், அதாவது ஆட்ஸ் வாலெட்டில் கொடுத்துட்டேன். ஆனால் கமிஷன் அமௌண்ட்டில் நான் கொடுக்கல. அதில் தான் செக் பண்ணி பார்த்தேன், ஓடிபி காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நேற்று கொடுக்காதவங்க இப்போவே போய் கொடுத்துருங்க, ஈவினிங்குள்ளே கொடுங்க. டைம் ஆச்சுன்னா மறுபடியும் ஓடிபி வராமல் கூட போகலாம். அதனால் டைம் இருக்கும்போது, கேப் கிடைக்கும்போது நீங்கள் போய் ஓடிபி கொடுத்துடலாம், ஓகேவா? ஓடிபி கொடுத்துட்டு பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிடுங்க, ஓகேவா? அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயிலியர். ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேற்று வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்க முடியாது, பேமெண்ட் ஃபெயிலியர் தான் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த பேமெண்ட் என்ன கொடுத்தீங்களோ அந்த பேமெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் இந்த மந்த்துக்குள்ளே எப்படியும் வரும். ஸோ உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டு மறுபடியும் கொடுத்துக்கலாம். அது வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுமா, இல்லை அடுத்த வாரத்துலேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்களாங்கிறது அது எம்டி ஃபோரம் சேனலில் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது நம்ம மைவி 3 பற்றி நம்ம என்னோடய சேனலில் போட்டாலும் சரி, இல்லை வேறு சேனலில் போட்டாலும் சரி, அது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ எது போட்டாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் போகணுமே தவிர்த்து அதுதான் இறுதியானது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மைவி 3 பற்றி எது சொன்னாலும் அது இறுதியானது அப்படின்னா நம்ம எம்டி ஃபோரம் சேனல் தான். ஸோ யூடியூப்பில் போயிட்டு எம்டி ஃபோரம் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, இப்போ ஒரு படமே நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் கிளைமேக்ஸ் என்ன
என்னங்கிறது நம்ம டைரக்டருக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்ம மைவி தியேட்டர்ஸை பற்றி இறுதியான தகவல்னு பார்த்தா நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் உறுதியான தகவல். அப்படி இருக்கும்பொழுது நம்மெல்லாம் ஒரு அனுமானத்துலேயோ இல்லை காதில் நம்ம வந்ததை நம்ம சொல்கிறோமே தவிர்த்து இதுதான் இறுதியானதுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். பாய்.